வெளியில் இருக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் பசங்க நிறைய பாஸ் பண்ணுவாங்கன்னு. அதனால் அவங்க அனைவருக்கும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ ஆனால் எல்லா ஆண்டு விழாவிலையும் நான் ஒரு பிரைஸ் வாங்கிடுவேன். நல்லா படிக்கிறாரு அப்படின்னு கிடையாது, நிறைய மார்க் வாங்குவார் அப்படி கிடையாது. அவன் எதுவுமே கிடையாது. எனக்கு ஸ்போர்ட்ஸில் அது கூட கிடையாது. நான் சுமாராக தான் படிப்பேன். ஏன்னா நாங்கள் சுமாராக படித்தோன்னா கூட ஏன் படித்தோன்னா, இப்போ எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலை. எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள்லாம் போனோடனே கேட்பாங்களே, எங்கள் வீட்டில் போனோன்னு என்ன படித்த, என்ன புக்கெல்லாம் காட்டு, நோட்லாம் காட்டு, அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு முதுநிலை பட்டம், ஒரு சட்டப்படிப்பு முடித்தன் என்றால் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். பள்ளியில் என் மீது வகுப்பு ஆசிரியர்கள், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் கொடுத்த அன்பு தான் காரணம். அவங்க கூப்பிட்டு காலையில் வரும்போது கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க ஒரு வார்த்தை. அதை கேட்கும்போது நம்மளுக்கே படிக்கணும்னு ஒரு தோணும். ஆசிரியர் பெருமக்கள் நாம் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம், அவங்க நம்ம மீது காட்டுற அன்பு தான் நம்மளை படிக்க வைக்கும். வேறு எதுவுமே கிடையாது, புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க காட்டுற அன்பு தான் படிக்க வைக்கும். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை விட தன்னுடைய வகுப்பு பிள்ளைகளை நன்றாக வளர்த்து வெளியே அனுப்ப வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். ஒரு டீச்சராக இருந்து ஒரு மாணவனை உருவாக்குவதில் அவர்கள் எடுக்கின்ற சிரமம், அவர்கள் காட்டுகின்ற அக்கறை தான் இந்த ஆசிரியர் பெண்ணுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இப்போ மாணவர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஒபீடியன்ட், எல்லாம் நல்ல சொல் பேச்சை கேட்குறது, டீச்சர் சொன்னால் கேட்குறது, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போ யாரும் அடிக்கிறது கிடையாது, யாரையும் திட்டுறது கிடையாது. அன்பாக பேசி தான் எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. ரெண்டுமே மிக்சிங்கில் இருந்தால் தான் நம்ம நல்ல ஒரு மாணவனை உருவாக்க முடியும். அப்படி ஒரு விதமாக தான் இந்த பள்ளியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. நிறைய பேர் இங்கே படித்து பெரியல் ஆகிருக்காங்க. நீங்களாம் இன்னொரு 10 வருஷம் கழித்து வந்தால் நீங்கள்லாம் பெரியல் ஆகிடுவீங்க. உங்களில் யாராவது என்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், உங்களில் யாராவது இந்த பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியராக வரலாம், ஏன் இந்த மாவட்டத்துக்கே ஒரு ஆட்சியாளராக வரலாம். ஆக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதை விட இவ்வளவு மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிற கூட்டத்தில் பேசுவது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்காக ரொம்ப நேரம் பேச மாட்டேன், முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பசங்கள்லாம் பாருங்கள், ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையாக இருக்குது. இவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கல்ல, இவங்க கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்க எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லா டான்ஸும் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்தா நான் போவேன். என்ன டீச்சர்? அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற, என்னோடு வருகை தந்துள்ள, தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர், எனக்கு நல்லா புரியுது. என்னன்னா, நான் நல்லா பேசலாம், நீங்கள் கைத்தட்டல, நீங்கள் முடிக்க போகிறீங்க சார், அதான் சார் வேகமாக கைத்தட்டுறேன்றீங்க. அதான் எனக்கு புரியும், தெரியும். ஆனால் இன்னொன்று பாருங்கள், என்னென்னா, என்னை ஒரு 5 நிமிஷம் பேசின பிறகு நீங்கள் கை தட்டுறீங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது விஐபிங்க மைக்கை பிடிச்சாதான் கை தட்டுவோம். அவங்க நினைப்பாங்க, ஓ நம்ம மைக்கை பிடிச்ச பசங்க கை தட்டுறாங்க, ஆர்வமாக இன்னும் பேசுகிறாங்க நினைப்பாங்க. நாங்கள் ஏன் கை தட்டோம்னா, சீக்கிரம் பிடிங்க சார். ஆனால் எனக்காக நீங்கள்